5 டியூட்டோரியல் கிளாஸ் நெயில் ஆர்ட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டு டிப் பார்த்துக்கோம். ஒன்னு வந்து பிரஸ் ஆன் டிப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டிப். இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். இந்த டிப்பை நம்ம இப்போ எப்படி கஸ்டமருக்கு வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 401, ஓகேங்களா. செகண்ட் பாத்தீங்கன்னா ஷில்ஸ் பிராண்ட்ல நெயில் டிப் யூவி பாண்ட். இந்த ரெண்டு இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த க்ளூ யூஸ் பண்றோம்ல, இதோட மினிமம் பீரியட் பாத்தீங்கன்னா 1 week to 10 days, ஓகேங்களா. இப்போ எனக்கு ஒரு 1 weekல வந்துட்டு இந்த நெயில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கம் நீங்க யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு இருக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஷில்ஸ்ல நெயில் டிப் யூவி பாண்ட் இதை நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ டிப் ஒன் எடுத்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு இந்த கையில இல்ல, இந்த கையில கரெக்டா இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், டிப் ஒன் நெயில் வந்து ஃபுல்லா வைக்கணும், ஓகேங்களா. ஆனா இந்த நெயில் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அது வரைக்கும் பாதியா தான் வைக்கணும். இது வந்து நம்ம ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்து ஒட்டணும் கஸ்டமர் கையில பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய சைசஸ் இருக்கு. இப்போ நான் இதுல எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், ரொம்ப சின்னதா இருக்கு, தெரியல. இப்ப இது வந்து நம்பர் 6 ஆக்சுவலி. இந்த இடத்துல இந்த எட்ஜ்ல வந்து உங்களுக்கு நம்பர் போட்டுருக்கும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வெளியும் வரல உள்ளியும் வரல, கரெக்டா இருக்கு இந்த வரல. சோ இப்போ இந்த வரல நம்ம ஒட்ட போறோம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா இதே மாதிரி நம்ம டிப் எடுத்துட்டு இந்த இடத்துல சொரசரல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி இந்த பாருங்க, ஓபன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி வைக்கணும். வச்சு என்ன அப்படி வச்சு கட்ட நல்லா லாங் பிரஸ், இப்படி வச்சு நல்ல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அது செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த யூவி லேம்ப் எடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ், இதுல உங்களுக்கு டைமிங் காட்டும் இருக்கு பாருங்க, 10 செகண்ட்ஸ் வச்சீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பெரிய யூவி லேம்ப்ல வைக்கணும். இந்த பெரிய யூவி லேம்ப்லயும் டைம்லாம் இருக்கும், ஓகேங்களா. இதுல வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் வைக்கணும். இந்த 30 செகண்ட்ஸ் இப்படி வச்சு கியூர் பண்ணிட்டோம்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ பாருங்க, நெயில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க தெரியும் பாருங்க, ஒரு பபிள்ஸ் கூட இல்ல, நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இழுத்தாலும் வராது, பாருங்க வராது, ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் கூட இருக்கும் தாராளமா, ஓகேங்களா. ஆனா இந்த 401 வந்து 1 வீக் தான், அதிகபட்சம் இருந்தா 10 days, ஓகேங்களா. இது வந்து ஃபெவிக்விக் மாதிரி நம்ம யூவி லேம்ப் யூஸ் பண்ண வேண்டாம். யூவி லேம்ப் இல்லாமயே நம்ம வந்து இது கியூர் பண்ணிக்கலாம். இந்த 401 வந்து நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். 401ல இந்த டிப் நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். ஜஸ்ட் 1 drop. இது ஃபெவிக்விக் மாதிரி தான், நீங்க யூவி லேம்ப்ல வந்து வச்சு கியூர் பண்ண வேண்டாம். இந்த பாதி வரைக்கும் தான் வச்சு நல்லா லாங் பிரஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அடுத்து 5 to 6 செகண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும். பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு என்ன எது வேணுமோ நம்ம வந்து ஒட்டிக்கிச்சு. கட் பண்ணிட்டு என்ன எது வேணுமோ நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. என்ன ஷேப் வேணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ட் என்னவோ நம்ம பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு இந்த 401 அப்புறம் வந்துட்டு நெயில் டிப் யூவி பாண்ட் ஷில்ஸ் பிராண்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும், நெயில்ஸ் வந்து எதை வச்சு ஒட்டணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்துட்டு அக்ரிலிக் அப்புறம் பாலிஜெல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெயில் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூட்டியா வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வந்து நெயில் ஆர்ட்ஸ் கத்துக்க போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைக் வந்து எனக்கு பெரிய பூஸ்ட் ஆகும். நான் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். திஸ் இஸ் அனிகா ஸ்பார்க்கிள். பை.